சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? அக்கா தப்பா நினைக்க போறா. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு மித்ரா? அவ கண்ணு முன்னாலதான் நான் கீழே விழுந்தேன். எனக்கு அடிபட்டு இருக்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஆனா நீ எனக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்து காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க. அக்கறை மனசுல இருந்து வரணும். இத அடுத்தவங்க பண்றத பார்த்துட்டு வரக்கூடாது. நீ மருந்து போட்டு விடு, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு. சரி மாமா, நான் வரேன். எது வேணும்னாலும் என்ன உடனே கூப்பிடுங்க, நான் வரேன். அக்கா, நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? நீ பண்ணத பார்த்துட்டு தப்பா எடுத்துக்காம வேற என்ன செய்வாங்க? நீ பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியாதா? நான் இருக்கும்போது நீ எப்படி போய் அவருக்கு மருந்து போடுவ? ஐயோ அக்கா, மாமாவுக்கு அடிபட்டத கேள்விப்பட்டு நான் அவரை சும்மாதான் பார்க்க போனேன். ஆனா மாமா தான் அடிபட்டிருக்கு, மருந்து போடு மித்ரான்னு சொன்னாரு. அப்படி அவரே கேட்கும் போது எப்படிக்கா முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதான் நான் போட்டு விட்டேன். இனிமே அவர் ரூமுக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்காத, போ. அப்பா, அம்மா, மாப்பிள்ளை போய் பாத்தியா? என்னாச்சு? மாமாவுக்கு அடிபட்டு இருந்த இடத்துல நான் தான் மருந்து போட்டு விட்டேன். அப்படியா? அதுக்கு மாப்பிள்ளை எதுவுமே சொல்லலையா? இல்லம்மா, யாருமே கண்டுக்காதப்போ நான் போய் மருந்து போட்டு விட்டது அவருக்கு சந்தோஷம்தான். நான் மருந்து போட்டுட்டு இருந்தப்போ கரெக்டா கவி வந்துட்டா. ஐயோ, அவ வந்தாளா? செம டென்ஷன் ஆகி கத்திருப்பாளே. கத்துனா, ஆனா மாமாவல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. அப்படியே கவிக்கு அவ மூஞ்சு செத்து போச்சு. அப்புறம் நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொன்னான். அதுக்கு மாமா, ஒன்னும் தேவையில்ல, நீ வெளியே போ, மித்ராவே போட்டு விடட்டும்னு அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாருமா. சூப்பர். அப்புறம் அப்புறம் என்ன, அவ எதுவும் பேச முடியாம போயிட்டா. அப்படிலாம் பேசிருக்க கூடாதுன்னு நான் மாமா கிட்ட சொன்னேன். அதுக்கு மாமா உண்மையான அக்கறை மனசுக்குள்ள இருந்து வரணும்னு என்ன பெருமையா சொன்னாருமா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. நீ என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்ட. அப்புறம் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்ன? மித்ரா, நீ இப்படியே மெயின்டைன் பண்ண. நீ விரிச்ச வலைக்குள்ள மாப்பிள்ள சீக்கிரமா சிக்கிடுவாரு. போங்கப்பா, எனக்கு வெக்கமா வருது. என்ன நம்ம புள்ள வெக்கப்படுது? சார், மேடம், கொரியர். என்னப்பா? அம்மா, கோயில்ல இருந்து கொரியர் வந்திருக்குமா? இந்தாங்கம்மா, இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. இந்தாங்கம்மா, இந்தாங்க, இங்க பண்ணிக்க. ஓகே, தேங்க்யூ. கொரியர்ல என்னத்த?
சேத்துப்பட்டுல கருக்காத்தம்மன் கோயில்ல பணம் கட்டி பிரசாதம் கேட்டிருந்தேன். அததான் கொரியர்ல அனுப்பியிருக்காங்க. யாருக்கு இந்த பிரசாதம்? நம்ம அஞ்சலிக்கு தான். கருக்காத்தம்மன் கோயிலுக்கு நம்மளால நேரா தான் போக முடியல. அந்த அம்மாவோட பிரசாதத்தை வாங்கி நம்ம அஞ்சலிக்கு கொடுத்தோம்னா அவ வயித்துல இருக்கிற கருவை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஆமா, அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். அதே மாதிரி எந்த குறையும் இல்லாம குழந்தை பிறந்ததும் தாயும் குழந்தையுமா போய் எடைக்கு எடை அங்க பழமோ இல்ல பொருளோ வச்சு குடுக்கறது வழக்கம். அதுக்கு தான் நான் பணம் கட்டியிருந்தேன். அந்த கோயில்ல இருந்து தான் பிரசாதம் வந்திருக்கு. சரிங்க அத்தை, இதை எப்படி அஞ்சலி கிட்ட கொடுப்பீங்க? அவளை வர சொல்லி தான் கொடுக்கணும். ஐயோ, அந்த ராட்சசிங்க அவளை விடணுமே. ஏதாவது காரணம் சொல்லிட்டு வர சொல்ல வேண்டியதுதான். இத அஞ்சலி கிட்ட கொடுக்கும்போது நாம கொடுக்காம நிறமாச கர்ப்பிணிங்க 5 பேரை கூப்பிட்டு அவங்க கையால கொடுக்க வைக்கணும். அந்த 5 கர்ப்பிணிகளுக்கும் அஞ்சலி கையால சேலை, பூவு, மஞ்சள் கொடுத்தா குழந்தை எந்த குறையும் இல்லாம பிறக்கும்னு சொல்லுவாங்க. முதல்ல நாளைக்கு நாள் எப்படி இருக்குன்னு தெரியல. அத்தை, நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே வர சொல்லுங்க. இந்தாங்க, ஃபோன் பண்ணுங்க. இந்த சொல்ல ரஞ்சிதம். அஞ்சலி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? ஏன் ரஞ்சிதம்? ஏண்டி, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் சொன்னாதான் வருவியா? இல்ல ரஞ்சிதம், நீ திடீர்னு வர சொல்றியே, அதனால தான் கேக்குறேன். கருக்காத்தம்மன் கோயில இருந்து பிரசாதம் வந்திருக்கு. அந்த பிரசாதத்தை நீ சாப்பிட்டேன்னா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த கெடுதலும் வராது.